ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகலக்கண கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசை சுக்கிரன் புத்தி என்ற பதிவானது ஒரு நக்கணத்தை எண்ணி வர 5ஆம் பாகமான 5ஆம் ராசியான விருச்சிக ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் வந்து அந்த நட்சத்திர வாயிலாக ஒரு தசாவதி எப்படி பயணிச்சு எப்படி பலன் இந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது நாங்கள் எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 2 கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டத்தில் 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 12 ஒரு லான் போட்டிருப்பாங்க. அதான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 5 எண்ணி வர 5ஆம் பாதம் விருச்சிக ராசியோட பதிவு தான் அந்த பதிவு. இந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகம் இல்லைங்க, அது சுக்கிர பகவான் வந்து 4 கோடி 11 கோடி விற்கிறாங்களா இல்லைங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க. அடுத்த பாகத்தை அப்படியே தொடர்ச்சி எண்ணி பாருங்கள். எந்த 4 கோடி 5 சுக்கிரன் எங்கே இருக்கிறாரோ அந்த உரிய பாகத்தை எண்ணி அது கூட வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பதிவு நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது உங்களோட ராசி கட்டத்துக்கு முன் பேஜ் நவாசம் பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதாவது கிரகத்தை முன்ன வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் குறியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் நட்சத்திர சாரங்கிறது அந்த நட்சத்திர வாயிலாக தான் தசாபதி பயணிச்சு உங்களுக்கு தசாபதி நடத்தி பலனளிக்கிறாங்க பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட். அப்போ எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7 கோடி 8 கோடி சனி திசையில் போய் 4 கோடி 11 கோடி சுக்கிர புத்தி. ஓகேங்களா? அப்போ வந்து எத்தனை ஆண்டுகள் செயல்படுதுன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். சனி திசையில் சுக்கிர புத்தி பார்த்தீங்கன்னா 3 வருடம் 2 மாதம் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து கடகராசியாக பதிவு பார்க்கணும் வேண்டாம், அப்படி கிடையாது. கடகலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சுக்கிரபுத்தி நடக்குமானால் லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு 5ஆம் ராசியில் 5ஆம் பாகம்னா விருச்சிக ராசி நட்சத்திரம் பார்த்துலாம் வாங்க. அப்போ நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம் இருக்குது, அனுசு 1 2 3 4 பாதம் இருக்குது, கேட்டை 1 2 3 4 பாதம் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விசாகம் 4ஆம் பாதம் புஷ்கர மாதம் இல்லைங்களா? ரைட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னொரு கேந்திராதிபதி இன்னொரு தனுசா 2 வந்து இந்த திரிகோணம் வாங்குறாரு. ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் சாரம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு திரிகோணாதிபதி தான். ஓகேங்களா? அப்போ இது நல்ல அமைப்பு தான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. கேந்திராதிபதி சுக்கிர பகவான் தனுசா 2ல் வந்து திரிகோணம் வாங்கி அது வாங்கின சாரம் என்னங்க 6 கூட 9 கூட. அப்போ இன்னொரு திரிகோண சாரம் வாங்குறாரு. ஓகேங்களா? அப்போ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, அப்போ 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 6 9 குரு பகவான் சம்மந்தப்பட்டு அதுக்கு மேலே வந்து 4 கோடி 11 பயணிக்கிறார். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குறுகிய காலத்தை திருமணம், அதே மாதிரி 2ஆவது திருமணம். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வசதியான வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு திருமணம் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த வீட்டில் பெரிய ஒரு புள்ளியாக இருப்பாங்க, பேர் சொன்னால் தெரியுற மாதிரி இருப்பாங்க, இல்லை சொத்து பத்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உள்ளவங்களை நமக்கு திருமணம் பண்ணுறது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஓகேங்களா? திருமணம் பண்ணுறது. அப்போ 2ஆவது தாரம் திருமணம் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையாரை திருமணம் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி குழந்தைக்கு பார்த்து இந்த காலகட்டத்துக்கு காதல் திருமணம் பண்ணுறது. ஓகேங்களா? அதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லாவே நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் வண்டி வாகனத்தில் இப்போ ஒரு பயணம் செய்கிறது. நம்ம ஒரு டீனேஜ் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லா உயர்கல்வி உச்சக்கல்வி படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் வண்டி வாங்கி கொடுக்குறது, வாகனம் வாங்கி கொடுக்குறது, நல்ல ஒரு அமைப்பாக வந்து அவங்களை சந்தோஷப்படுத்துறது. சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் போய்ட்டு குழந்தைங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கை கெட்டிருப்பாங்க, அவங்களுக்கு 2ஆவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது. அதாவது அந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பாக நடக்கூடிய வாய்ப்புன்னு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களில். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரத்து பயணம் ஆன்மீக பயணத்தில் போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்குறது, ஒரு நோய் நொடி பார்க்குறது, இதெல்லாம் காலகட்டங்களில் ஒரு இயல்பாக இருக்கும். ஆனால் அது வந்து பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காதுங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு பூர்வீகத்தில் நம்மளுக்கு இடம் சொத்து பத்து இருக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் சின்ன பிரச்சனையே நம்மளுக்கு சாதகமாக வந்து அங்கேயே நம்ம வீடு கட்டி வாழக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் பாயிண்ட் அப் இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து என்ன சார் இருக்குதுங்க, அடுத்து அனுசு சார் இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த தசாபத்தினோட சாரமே 7 கோடி 8 கோடி சாரம். அப்போ அது என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, அப்போ 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 7 8 சம்மந்தப்பட்டு 4 11 அதை பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறது, திரிகோணம் சம்மந்தப்பட்டு 2 கேந்திரம், இன்னொரு 7 கோடி ஒரு கேந்திரம், இது 4 கோடி ஒரு கேந்திரம். ஓகேங்களா?
அப்போ வந்து இந்த அமைப்பில் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு என்ன பலன் கிடைக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதே மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது லேட் திருமணம், வைதாகி திருமணம், அது நம்மளோட வயசில் மூத்தவங்களை திருமணம் பண்ணுறது, அதாவது காலகட்டம் நடக்கும். 2வது திருமணம், காதல் திருமணம், இதெல்லாம் நடக்கும். ஜாதி விட்டு ஜாதி, இனம் விட்டு இனம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அதிகப்படியாக நடக்கும். அவர் கூட்டாக தொழில் பண்ணுறது, ஓகேங்களா? அதாவது ஷேர் மார்க்கெட்டு, சட்டத்துக்கு புறமான தொழிலுக்கு பண்ணுறது, ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்புலாம் பண்ணுவோம். ஊர் விட்டு ஊர் போகிறது, பயணிக்கிறது, இதான் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகப்படியாக நம்மளுக்கு காணப்படுங்க. அப்போ ஊர் விட்டு போய் தொழில் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது இனம் விட்டு இனம் 2வது திருமணம் பண்ணுறது, ஓகேங்களா? 2 கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் ஒரு நம்ம இயல்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே வண்டி வாங்கினா பழைய வண்டி வாங்குறது, ஒரு ஆடை ஆபரணம் வாங்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் யாரோ ஒருத்தர் போட்டு அதை நம்ம மீண்டு போட்டோம்னா அது ஆடை ஆபரணம் நம்மளுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். எடுத்தோன்னு புது ஆடைகள் நம்ம அணுகிக்கூடாது. நம்ம குழந்தைங்களாகட்டும், நாமளாகட்டும், நம்ம குடும்பத்தில் அனைவரும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அமைப்பில் நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது யாரோ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருள் ரொம்ப நாளைக்கு இருக்கும், நீடிச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ சொல்லலாம். அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்து என்ன சார் இருக்குது? கேட்டை சார் இருக்குது இல்லைங்களா? ரைட், ஓகே. அப்போ கேட்டை சாருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 5ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 3, 12 சம்மந்தப்படுறாங்க. அது மேலே 4, 11 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றமும் விரயமும் செலவும் பயணமும் நம்மளுக்கு வரும். அதாவது உயர்கல்வி உச்சக்கல்விக்கு உண்டான நம்ம தூரத்து பயணம் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி படிக்கிறது, படிப்பு விஷயத்துக்காக போகிறது, அது படித்த வேலைக்காக போகிறது, அதாவது இந்த மாதிரி போய் பயணிக்கிறது, ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் சின்ன அலைச்சலும் சின்ன ஒரு இது அமைப்பும் கொடுக்கும். அதே இந்த காலகட்டத்தில் ஒரு விரும்பிய திருமணம், ஒரு தாய்மாமா ஒரு சப்போர்ட்டிங்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பெண்கள் சப்போர்ட்டு, இந்த மாதிரி பார்த்து உறவுக்கார ரீதியாக ஒரு பெண்கள் சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தா பெருசாக கிடைக்காதுங்க. அப்போ இடம் விட்டு இடம் தூரமாக இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவுவாங்க. உறவுக்காரங்களாக இருக்கட்டும், பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம காசு செலவு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்பத்தை நாடக்கூடிய அமைப்பில் இருப்போம் நாம். அது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, 15 பேர் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.